இன்றைக்கி யூனிவர்ஸ் தரக்கூடிய பிளெஸ்ஸிங்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி உங்களோட எமோஷன்ஸை ரொம்பவே நல்லா ஹேண்டில் பண்ணுவீங்க. இன்றைக்கி திடீர்னு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கலாம். அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற முடிவு, உங்களோட செயல் இவ்வளோ நாளாக உங்களை கட்டி போட்டு வச்சுருந்தது அப்படின்னா அதிலிருந்து உங்களை ரிலீஸ் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து பயப்பட வேண்டாம். இன்றைக்கி எந்த விஷயம் திடீர்னு நடந்தாலும் அதை பார்த்து நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லை. அந்த விஷயம் நல்லதுக்கு தான். நீங்கள் தேவையில்லாததை வெட்டி எறிகிறீங்க. அதனால் உங்களோட ஸ்டக்கான சுச்சுவேஷன் மாறுது. உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பையும் மன நிம்மதியும் தரக்கூடிய விஷயமாக அது அமையும். ஸோ இன்றைக்கி எதிர்பாராத விஷயம் நடந்துச்சுன்னா அதை நினச்சி பயப்படாதீங்க. கண்டிப்பாக அது உங்கள் நல்லதுக்காக தான். அடுத்து ஆகாஷிக் கைடன்ஸில் எந்த வழி போகிறதுன்னு தெரியல, முன்னாடி 2-3 வழி இருக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த வழி போகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷனை கேளுங்க. நீங்கள் நேச்சரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மெடிடேட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களை நோக்கி ஒரு நல்ல செய்தி வர்றதா இருக்கலாம். ஸோ நீங்கள் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் இருந்தது அப்படின்னா, எந்த சாய்ஸ் போகிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். உங்கள் முன்னாடி 2-3 ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, எந்த ஆப்ஷன் உங்களை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கும், எது உங்களுக்கு நிம்மதியை தரும், மகிழ்ச்சியை தரும், செல்வ வளத்தை தரும் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த வழி போனால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்குமோ, நிம்மதி இருக்குமோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட உள்ளுணர்வை கேளுங்க. கண்டிப்பாக மெடிடேட் பண்ணும்போது உங்களால் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குட் நியூஸை கண்டிப்பாக கொண்டு வராங்க. அந்த குட் நியூஸ் உங்கள் லைஃப்பை மாற்றக்கூடியதாக இருக்கும். அடுத்து சிவா ஆரக்கிள் டெக்கில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒரு பியோரான ஹார்ட்டோட, ஒரு நல்ல ஒரு பியோரான ஹார்ட்டோட, பியோர் இன்டென்ஷனோட உங்களோட வேண்டுதலை வைக்கும்போது உங்களோட டோர்ஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் யார் மேலேயும் எந்த கோபம் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு பியோரான ஹார்ட்டோட நீங்கள் உங்களோட வேண்டுதலை வைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பியோர் ஹார்ட்டாக கேளுங்க. உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள கேட்க சொல்லி அவங்கள அவங்க எனக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு அது ஆகணும் இது ஆகணும்னு வேண்டதை விட்டுட்டு கெட்டது அழியணும்னு வேண்டணுமே தவிர கெட்டவன் அழியணும்னு வேண்டக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லோரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்ற இன்டென்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் கேளுங்க. சரிங்களா? அப்போ உங்களோட வேண்டுதல் நிச்சயமாக பலிக்கும். அதே மாதிரி உங்களோட எமோஷன்ஸை பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மனசில் நிறைய எண்ணங்கள் தோணலாம். சில நேரம் அழுகையாக வரலாம், சில நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவமாக இருக்கலாம். அந்த எமோஷன்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோ ஆக விடுங்க. ஒரு அருவி மாதிரி அப்படியே அது ஃப்ளோ ஆகட்டும். நீங்கள் அதை மற்றவங்கக்கிட்ட காட்ட வேணாம். இந்த எமோஷன்ஸ் அது மூட் ஸ்விங் வரும்போது இது இயற்கை தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எல்லா நேரமும் எல்லாராலையும் பாசிட்டிவாக மட்டுமே இருக்க முடியாது. நெகட்டிவும் லைஃப்பில் ஒரு பார்ட்டு தான். அதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணி வைக்க அது இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள். இதுவும் ஓகே, இப்போ நான் நெகட்டிவாக இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை மாற்றுங்க. நல்ல சாங்ஸ் கேளுங்க, மெடிடேட் பண்ணுங்கள், கோவிலுக்கு போங்க. இதெல்லாம் உங்களோட எமோஷன்ஸை பேலன்ஸாக வச்சுக்க உதவும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெகட்டிவாக ஏதாவது தோணுச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு பேப்பரில் எழுதி எரிச்சிருங்க. அந்த நெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டை விட்டு லிட்ரலாக போகிறது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் இன்றைக்கி ஒரு புது சைக்கிள் ஆரம்பமாக போகுது. அதனால் அதை கவனமாக நீங்கள் கையாளணும், அதை கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ சைக்கிள் உங்கள் லைஃப்பில் ஆரம்பமாகுது. அதுக்கு நீங்கள் தயாராகிறதுக்கு உங்களோட பாடி, மைண்ட், சோல் 3த்தையுமே பார்த்திங்கன்னா தியானத்தில் ஈடுபடுத்தி நீங்கள் 3த்தையுமே அலைன் பண்ணணும்னு சொல்கிறாரு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த 3 டெக்லேயுமே நம்மளுக்கு வந்த மெசேஜில் ஒன்று பார்த்திங்கன்னா மெடிடேஷன், இதுவும் பார்த்திங்கன்னா ஆகாஷிக் கைடன்ஸ்லேயும் நம்மளுக்கு மெடிடேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேரோலேயும் நம்மளுக்கு வந்திருக்கிறது எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண சொல்லி நைட் ஆஃப் கப்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், காடோட கனெக்டடாக இருங்க.
உங்களுக்கு ஒரு நியூ சைக்கிள் ஆரம்பமாகுது. அது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்றது தெரியுது. ஓகே, தேங்க்யூ.